நான் ஏற்கனவே பதிவு பண்ண வந்தேன், இடைமறிச்சிட்டீங்க. அந்த கார்ல் மார்க்ஸ்ங்கிற மாமேதை சொல்லுவார், அதாவது எதிரி உன் பார்த்து அஞ்சுகிறான் என்றால் நீ சரியாக இருக்கிறாய் என்று பொருள். எதிரி உன்னை கர்ணகொடூரமாக விமர்சிக்கிறான் என்றால் நீ மிகச்சரியாக இருக்கிறாய் என்று பொருள் அப்படிமாங்க. மாண்புமிகு எடப்பாடியார் இன்றைக்கு முகமூடியார் என்று கேவலப்படுத்தப்படுகிறார் அப்படின்னா வலிக்கிறது, திமுகவுக்கு வலிக்கிறது. முகமூடியார் சென்றார் என்றோ அல்லது முகமூடியார்னு சொன்னது திமுக இல்ல, திரு தினகரன் அவர் என்டிஏ. இல்லங்க, இல்ல 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 நீங்க யாருனாலும் சொல்லட்டுங்க. அதாவது இன்னைக்கு திமுகவுடைய தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் இன்றைக்கு முப்பெரும் விழாவை கூட ஒப்பாரியாகத்தான் வைத்திருக்கிறார். எடப்பாடியாருக்கு எதிரான ஒப்பாரி விழாவாகத்தான் வைத்திருக்கிறார். முப்பெரும் விழாவில் பேச வேண்டிய பேச்சா அது? எடப்பாடியார் எப்படி போனாரு? ஏன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் போகணுமா? இதே திமுக பிஜேபியோடு கூட்டணி அமைக்கலையா? விசிக பிஜேபியோடு கூட்டணி அமைக்கலையா? யார் கூட்டணி அமைக்கல? அப்ப அப்பெல்லாம் பிரச்சனை வந்து அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லங்கிறது தானே. இல்லையா? என்ன வெளிப்படைத்தன்மை இல்லையா? எல்லாத்தையும் சொல்லணும். வெளிப்படையான சந்திப்பு நடக்குது, சந்திப்பு நடக்குது, அதன் பிறகு வரல. ஏன் மூடிட்டு வரணும் சார்? வெற்றிக்கான சூத்திரம் ஏங்க நீங்க மூடிக்கிட்டு வந்தாருங்க. அவர் வந்துட்டு யதார்த்தமா டவல் எடுத்திருக்கிறாரு. ஒரு மைக்ரோ செகண்ட் நீங்க தயவு செய்து பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி மீடியாக்கள் மாதிரி தவறா நினைக்காதீங்க, நான் மீடியாக்கள் ஒட்டுமொத்தமா சொல்லல. ஆனா ஏன் இப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சரை பாஜகவை வளைந்து ஆதரித்துக் கொண்டிருக்கிற பிஜேபியில சேர்றதுக்கு முன்னாடி நெடுங்காலமா ஆதரிச்சிட்டு இருக்கிற தேசிய நாளிதழ் ஒண்ணே அப்படி போடுதே சார்? எதிர்க்கட்சி மீடியா இல்லாது சார் போடுது சார். அதாங்க தேசிய நாளிதழ் அவ்வளவு பேருமே. நான் என்ன கேட்கிறேன், அமித்ஷா வீட்டுக்கு தானே போனாரு, இல்ல வெளிநாட்டுக்கு போனாரா? ராகுல் காந்தி மாதிரி திடீர்னு காணாம போனாரா? பாதுகாப்பு போய் ஆக்ஸ்போர்ட்ல கேம்பிரிட்ஜ்ல போய் பேசிட்டு இருந்தா தப்பு இல்ல சார். ஏங்க பாயிண்ட் வந்து அமித்ஷா வீட்டுக்கு போறதோ பிரதமர் வீட்டுக்கு போறதோ பகிரங்கமாக இந்த போறது யாரோ ஒருவர் இல்ல, தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், அஇஅதிமுகன்ற ஒரு பெரும் இயக்கத்துடைய தலைவர். அவர் இந்த பர்பஸ்க்காக பார்த்தாரு. அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கறாங்க சார், எதுக்காக தலைவர் போய் பார்த்தாரு? அவர் பார்த்த பிறகு என்ன பேட்டி கொடுத்தாருன்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா? இல்லங்க, இது லாஜிக்கே இல்ல சார். சார் லாஜிக்கே சரியில்லை சார். அதாவது ஒரு பொறுப்புள்ள உள்துறை அமைச்சரை ஒரு கூட்டணி கட்சி தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் சந்திக்கிறது உலகறிய சந்திக்கிறார். உலகறிய திரும்பி வருகிறாரு. ஏன் கர்ச்சீப்பை வச்சு மூடிட்டா 1000 கைகள் கொண்டு ஆதவனை மறைத்து விட முடியுமா? அதனால சந்திப்பெல்லாம் குறை சொல்லல, இல்லாம போயிருமா? இது என்ன? போறதுக்கு முன்னாடி அமித்ஷாவை பார்க்க போகலன்னு தான் சொல்றாரு பொதுக்கூட்டத்துல. இங்க பாருங்க, அமித்ஷாவை பார்க்க போகலன்னு சொல்றாரு, ஆனா அங்க போய் பார்க்கறாரு. இல்ல, சுயமரியாதை தான் முக்கியம்னு முதனார் ராத்திரி சொல்றாரு சார். சார் சுயமரியாதையோடு தான் சார் வந்திருக்கிறாரு, சுயமரியாதையோடு தான் சார் பேட்டி கொடுக்கிறாரு, சுயமரியாதையோடு தான் பேசுறாரு. இப்ப தன்மானத்தோடு தான் இருக்கிறாரு, தன்மானத்தோடு தான் பேட்டி கொடுக்கிறாரு. நீங்க ஊர்வனன்னு சொன்னீங்க, அதை கூட சொன்னாரு, பெரியவங்க காலில் விழுகிறது தப்பு இல்லையே அப்படின்னாரு. எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. சசிகலா அவர் பெருந்தன்மையை நீங்க பாராட்டுறீங்க, ஆலூர் ஷானவாஸ் நீங்க விமர்சிக்கிறீங்க, குறுக்கிட்டீங்க திரு ஆலூர். இல்லங்க, இல்ல அதாவது சார் பிஜேபி தலைவர்கள் அதிமுக தலைவர்களை சந்திப்பதும் அதிமுக தலைவர்கள் பிஜேபி தலைவர்களை சந்திப்பதும் கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்க கூட்டணி அவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் அதை நான் சந்திக்க தான் போறேன்னு ஏன் சொல்ல மாட்டாங்கிறது தான். எந்த தலைவரும் கூட்டணி தலைவரை சந்திக்கும் போது புறப்பட்டு போகும்போது பேட்டி கேட்பாங்க ஊடகவியலாளர்கள். என்ன சொல்லுவாங்க? ஆமா நான் சந்திக்க போறேன், வேறு காரணத்தை சொல்லிவிட்டு நான் அதுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரகசிய சந்திப்பு போலவே பல காரு மாறி போறது, அதுக்கப்புறம் வேற கார்ல திரும்பி வர்றது, இப்படி எல்லாம் எந்த தலைவரும் செஞ்சதில்லை. அவங்க கார்ல கம்பீரமா போவாங்க, கம்பீரமா வருவாங்க. அவர் எதிர்கட்சி தலைவர், அவருக்குன்னு அரசாங்கம் கொடுத்திருக்கிற கார் இருக்கு, அவருக்குன்னு பாதுகாப்பு இருக்கு, அவருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அப்போ அவர் எல்லா சக நிர்வாகிகளையும் முதல்ல பார்க்க வச்சுட்டு அனுப்பிட்டு தனியா சந்திச்சுட்டு, அது கூட பிரச்சனை இல்லை. அவர் ஒரு கூட்டணி தலைவரோட தனியா சந்திக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, சக நிர்வாகிகள் எல்லாம் அனுப்பிட்டு அவர் பார்க்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா அதை வேற ஒரு கார்ல முகத்தை மூடிட்டு இந்த மாதிரியாக போறதை சொல்றது இல்ல. வரும்போதும் போற தன்மையிலையும் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை,
வரும்போதும் ஒரு தெளிவில்லை. இந்த மாதிரியான சந்திப்புகள் அந்த கட்சியினுடைய மாண்பை குலைக்குமா குலைக்காதா? அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி, அந்த கட்சி இப்ப எம்ஜிஆர் இப்படி செஞ்சிருப்பாரா? ஜெயலலிதா அம்மா இப்படி ஒரு சந்திப்பு அவங்க வாழ்க்கையில இப்படி நடத்திருப்பாங்களா? அப்போ அந்த கட்சியினுடைய மாண்பு தானே குலையுது. எடப்பாடியுடைய லீடர்ஷிப்ங்கிறது வெறுமனே ஒரு எடப்பாடி அப்படிங்கிறது இல்லல்ல, ஒரு தனி மனிதர் இல்லல்ல, அவர் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய, ஒரு மாபெரும் தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட ஒரு கட்சியினுடைய, இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்ல. அந்த லீடர்ஷிப் ஒன்று இருக்குல்ல, அந்த லீடர்ஷிப்பை, அந்த லீடரை எப்படி பிஜேபி மலிவா ஹேண்டில் பண்ணுது பாருங்க. அதுதான் இதுல கவனிக்க வேண்டியது. இது எடப்பாடி விரும்பி செய்யறது கிடையாது. எடப்பாடி இப்படி பல கார் மாறி போக வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாயிருக்குமே அவர் வருந்துவார் உண்மையிலே. ஆனா வேற வழி கிடையாது அவருக்கு. இப்படித்தான் நீங்க வரணும்னு பிஜேபி சொன்னா அவர் கேட்டாக வேண்டிய இடத்துல இருக்காரு. அதுதான் இப்ப நான் சொல்ல வர்றேன். இது எடப்பாடி விரும்பி செய்றாரு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எடப்பாடி விரும்பி செய்றாரு தான் அவர் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்க மாட்டார். அப்ப பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வரணுங்கிறது அவர் விருப்பமா இருக்கு. பிஜேபியோட இருக்கணுங்கிறது தமிழ்நாட்டில் யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா பிஜேபிக்கு என்னன்னா திமுக வெர்சஸ் அதிமுக இருக்கக்கூடிய இந்த இருதுருவ அரசியலை சிதைக்கணும்னா திமுக போய் இந்த மாதிரி செய்ய முடியாது. அது ஒரு கட்சி ஒரு தலைமையின் கீழே ஒரு லீடரின் கீழே ஒருங்கிணைந்து இருக்குது. கலைஞருக்கு பிறகு அது ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அது இன்னும் பெரும் வடிவம் எடுத்து நிக்குது. அதனால அங்க போய் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. அங்க இப்ப செங்கோட்டையனை கூப்பிட்டு சந்திச்சது மாதிரி அங்க ஒரு செகண்ட் ரேங்க் லீடரை அந்த தலைமைக்கு தெரியாம டெல்லிக்கு வர வச்சு சந்திச்சு இப்படிலாம் செய்ய முடியாது. உடனே அங்க அடுத்த நிமிஷம் கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க அப்படி யாராவது சந்திச்சாங்கன்னா. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய சூழல் அங்க பாருங்க. அப்ப அங்க போய் அதை செய்ய முடியாதுங்கும் போது பிஜேபி எப்படி தமிழ்நாட்டில் வளரும்? அதிமுகவை அந்த இடத்திலிருந்து அகற்றிவிட்டால் பிஜேபி அந்த இடத்தை பிடிக்கலாங்கிறது முயற்சி பண்ணுது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதை நம்ம பார்த்தோம். அதிமுகவை 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு தள்ளிட்டு 2வது இடத்துல 10 தொகுதியில் பிஜேபி நின்னதை பார்த்தோம். அப்போ இப்படி பிஜேபி வரணும்னு நினைக்குது. 26 இலக்கு இல்லைன்னு பிஜேபி சொல்லுதுல. அப்ப எது இலக்கு? அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவது இலக்கு இல்ல, அதிமுகவை வலுப்படுத்துவது இலக்கு இல்ல, 26 இலக்கு இல்ல. 26ல் அதிமுகவை அதிகாரத்தில் அமைப்பது தான் எங்கள் இலக்குன்னு ஒரு கூட்டணி கட்சி சொன்னாதானே அதிமுக அந்த இடத்தை பிடிக்கும். நீங்க இலக்கு இல்லைன்னு சொல்லி உங்களுடைய உள்ள கிடக்கை வெளிப்படுத்திட்டீங்க. அப்போ மக்கள்கிட்ட என்ன செய்தி போய் சேரும்? இவங்களே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க, இவங்க ஓட்டு போட்டாலும் இவங்களுக்கு வேஸ்ட்டு, அதனால நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம்னு அப்படிதானே முடிவெடுப்பாங்க. அப்ப திமுக ஆட்சி வந்தாலும் பரவாயில்லை, அதிமுக வலுப்பெற்று விடக் கூடாது என்று பிஜேபி ஏன் நினைக்குதுன்னா அதிமுகவை சிதைத்தால் தான் அந்த இடத்துல வளர முடியும்னு நினைக்குது. அதிமுக இருக்கிற வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுகனே போகும். அப்போ ஒரு கட்சி வீழணும், ஒரு கட்சி சிதையணும், ஒரு கட்சி அழியணும். இது ஒப்புதல் வாக்குமூலம். பேராசிரியர் சீனிவாசன் பிஜேபியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு, நாங்க ஒரு பெரிய கட்சியோட சேருவோம், அப்புறம் நாங்க பெரிய கட்சி ஆயிடுவோம், எங்க கூட சேர்ந்த கட்சி எங்களோட சின்ன கட்சியா போய் எங்களோட பேச வேண்டிய இடத்துக்கு, நாங்க சொல்றதை கேட்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்கன்னு அவர் வாக்குமூலம். நான் சொல்றது பொய் இல்ல, பார்க்கவே இல்லாத அவர் வாக்குமூலமா சொன்னாலும் கவனிப்பு இல்லாம போன இந்தியா முழுவதும் நம்ம பார்த்திருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.